மார்னிங் மக்களே, பிரபு. இந்த பதிவு யாருக்குன்னா என் பேருடைய ஐடி கம்பெனி அவங்களுக்கு தான். ஸோ எனக்கு ஒரு கமெண்ட்ஸ் ஒன்று வந்ததுங்க. ஒழுங்காக பல்ல வளர்க்கிட அப்படின்னு சொல்லி கூட ஒரு கமெண்ட்ஸ் வந்ததுங்க. அவங்க பேர் வந்து கீதான்னு தான் போட்டிருந்தாங்க. ஓகேங்களா, கீதா தான் நான் நினைக்கிறேன். ஓகேங்களா. ஸோ அது எனக்கு சரியாக தெரில. அது வந்து அவங்க பெருமுறை ஐடி கம்பெனிங்கிற கீழே எனக்கு சரியாக எனக்கு தெரில. ஓகேங்களா. அது எப்படி நான் சொல்கிறேன்னா, அன்றைக்கி ஒரு ட்ரிப்புங்க. அவங்க வந்து என்னை அந்த எங்கேங்கன்னா அன்றைக்கி அப்படி தான் அன்றைக்கி ஒரு நீ பிரச்சனைலாம் இல்லைங்க. அந்த அன்றைக்கி வந்து அவங்க சொன்னாங்க, எப்படின்னா நீ வந்து என் அங்கிள் வயசாச்சு, என் பின்னாடி என்னை ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இவனை விட்றா, இவன் போன வாரம் தான் சொன்னாங்க, இவனை விட்றா, இவன் பேடியாட்டு இருக்குது, பயணம் ஓடியாட்டு இருக்குது, இவனை விட்றா, அவன் போட்டு அப்படின்னு சொன்னாங்க. அதே தான் அன்னைக்கு ஓட்டு போய் தாங்க. எப்படின்னா இந்த இங்கன்னா திருவான்மூர் ஜங்ஷனில் அந்த அன்றைக்கி அப்படி தான் அவங்க பக்கத்தில் தான் நின்று நான். அப்போ வந்து அங்கே பக்கத்தில் இருக்கிற ஒருத்தங்க அவன் வந்து இது கன்சிப்டானுங்க சிம்டி பார்த்துட்டு இருக்கும்போது இவங்க என்ன சொன்னாங்கன்னா, இவன் பைத்தியாரன், என் பைத்தியாரன்டா என் பின்னாடி தான் சுற்றிட்டு இருக்காங்க அப்படி தான் சொன்னாங்க. ஸோ இது டாப் போட்டு தான் நிறைய ட்ரிப்பு எனக்கு சொன்னாங்க. ஒரு ட்ரிப்பில் 2 ட்ரிப்பு நிறைய ட்ரிப்பு எனக்கு டாப் போட்டு தான் சொன்னாங்க. ஸோ அது வந்து எனக்கு அர்த்தம் புரியல. எனக்கு மேக்ஸிமம் எனக்கு அர்த்தம் புரியல. மறுபடியும் அதுக்கப்புறம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த யூடியூப்பில் எனக்கு ஒரு கமெண்ட்ஸ் ஒன்று வந்து ஒழுங்காக பல்ல வளர்க்குறேன் அப்படின்னு ஒருத்தர் கமெண்ட் ஒன்று போட்டிருந்தாங்க. மறுபடியும் அதுக்கப்புறம் இது என்னடா வாயுது அப்படின்னு கமெண்ட் போட்டிருந்தாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அந்த நான் சொன்னாங்க பெருமையா அவங்க தான் பார்த்தீங்கன்னா எனக்கு போட வரன்னு கூப்பிட்டாங்க. கிட்டத்தட்ட நிஜமாக தான், சீரியஸாக தான், நான் போய் சொல்லுவேன்னா ரியலாக தான் என்னை போட தான் கூப்பிட்டாங்க, போட வர தான் கூப்பிட்டாங்க. மறுபடியும் அதுக்கப்புறம் எப்படின்னா அந்த 2 சம்பவமே கிட்டத்தட்ட அப்படி தான் கூப்பிட்டாங்க. ஓகேங்களா. ஸோ ஒருவேளை கமெண்ட்ஸ் பண்ணதான் அவையில் இருக்குமோங்கிறது எனக்கு டவுட்டு தான். ஆனால் தெரியவே எனக்கு தெரியல. ஸோ ஆனால் பேர் கீதான் தான் போட்டிருந்ததுங்க. ஓகேங்களா. யூடியூப்பில் எனக்கு கமெண்ட் பண்ணவங்க பார்த்தீங்கன்னா, ஒழுங்காக பல்ல விளக்கடை அப்படிம்பாங்க, என்னடா வாயுதுன்னு. ஸோ என்னை போட வாடன்னு அதிகமாக கூப்பிட்டது யாருன்னு கேட்டிங்கன்னா, அவங்க அந்த பெருங்குடி ஐடி கம்பெனி என்னை அப்படி தான் கூப்பிட்டாங்க. 2 பேரையும் அப்படி தான் கூப்பிட்டாங்க, என்னடா இது அப்படி இப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஓகேங்களா. ஸோ நாட் ஃபார் ஷூர், எனக்கு சரியாக தெரில. ஸோ அவங்களாம் மேபி இருக்கலாம், இல்லாமலே போகலாம். ஆனால் அவங்க பேர் வந்து கீதான் தான் போட்டிருந்தாங்க யூடியூப்பில். ஓகேங்களா. ஸோ அதுதான் வந்து உண்மைங்க. ஸோ அந்த பேர் பார்த்தீங்கன்னா கீதான்னு சொல்லி போட்டு தான் எனக்கு அந்த யூடியூப்பில் கமெண்ட்ஸ் அந்த மாதிரி வந்துங்க. நான் கூட இன்ஸ்டாவில் கூட போட்டிருப்பேன், நான் பல்லு விளக்கத்தை பற்றி போட்டிருக்காங்க, நான் பூச்சி கலவதை பற்றிலாம் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ போட வாடன்னு சொன்னது என்னை அந்த பெருங்குடி ஐடி கம்பெனி அவங்க அப்படி தான் சொன்னாங்க. அன்றைக்கி கிட்டத்தட்டங்க அது வந்து சொல்லுது, எனக்கு நினச்ச சிரிப்பு தான் வருதுங்க. ரீலாக தான் இட்ஸ் ஓகே, நிஜமே எனக்கு தெரியல. ஆனால் அன்றைக்கி சொன்னாங்க. ஓகேங்களா. போடான்னு தான் சொன்னாங்க, போட வாடன்னு தான் சொன்னாங்க. ஆனால்